ஹீரோவுக்கு இருக்க பிரச்சனையால தன்னோட ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போவாரு. அவரு அங்க ஒரு கும்பலோட சேர்ந்து இன்னொரு கும்பலை க்ளோஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாரு. அப்புறமா க்ளோஸ் பண்ண கும்பல் நல்லவங்கன்னு உணர்ந்து அவங்களோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் இந்த கும்பலை க்ளோஸ் பண்ணுவாரு. இந்த லைன் ஆக்சுவலா கார்த்திக் சுப்ராஜ் பண்ண ஜெகமே சந்திர படத்தோட ஒன் லைன் தான். இந்த சேம் லைனை டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இந்த ரெட்ரோ படத்துல ரீயூஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சூர்யாவோட கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டருமே சரியா டிசைன் பண்ணல. ஆனா எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டருக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லாதனால அவங்களோட ஆக்டிங் பெருசா எடுபடல. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. கேமரா ஒர்க்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த படத்துல 2 சாங்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த கன்னிமா சாங்கும் த ஒன்ன்ற சாங்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஓகேவா இருக்கு. இந்த படம் மொத்தமா 2.25 மணி நேரத்துக்கு ஓடுது. வீட்ல இருந்து தியேட்டருக்கு போறது, அதுக்கப்புறம் பிரேக், திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லிட்டு இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல நிறைய யூஸ்லெஸ் சீன்ஸ்லாம் இருக்கு. மொத்தமா ஒரு 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல இருக்க லேக்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூர்யா ஃபேன்ஸ்க்கும் சரி, ஆக்ஷன் பட விரும்பிகளுக்கும் சரி இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஒருவேளை செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருந்தா மேபி ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருக்கும்.